Hi students, happy morning. I am Parveen Taj, PG Assistant Biology. Today you are going to learn about Unit 1, Lesson 2, Human Reproduction, மனித இனப்பெருக்கம். In every child who is born, the potentially of the human race is born again. James Aki. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது மனித இனத்தின் இனப்பெருக்க திறன் மீண்டும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அக்கி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் யூ சி சாப்டர் அவுட்லைன், பாட உள்ளடக்கம் என்னென்னால இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2.1 ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். 2.2 ஹெமட்டோஜெனிசிஸ் இனச்சல் உருவாக்கம். 2.3 மென்சுரல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி. ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன்ஸ் கரு உறுதல் மற்றும் கருப்பதிதல். 2.5 மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சி. 2.6 பார்ச்சுரேஷன்ஸ் அண்ட் லெக்டேஷன் மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். ஓகே, நெக்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட், creates an awareness towards a healthy reproductive life in adolescence. விடலை பருவத்தில் அடலோரசனில் ஆரோக்கியமான இனப்பெருக்க வாழ்வு பற்றி விழிப்புணர்வை உருவாக்குதல். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆண் மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பை புரிந்து கொள்ளுதல். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் அசோசியேட்டட் வித் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்களோடு தொடர்புடைய அமைப்புகளின் பணிகளை என்ன பண்ணுது விவரித்தல். கம்பேர்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டசெல் உருவாக்க நிகழ்வுகளை ஒப்புமைப்படுத்துதல். டிஸ்கஸ் த சேஞ்சஸ் இன் த ஃபீமேல் பாடி டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலின் போது கருவுற்ற பின்பும் பெண்ணின் உடலில் தோன்றும் மாற்றங்களை விவாதித்தல். The appraise the role of hormones in the process of reproduction. இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கை மதிப்பீடு செய்தல். Understand the events in pregnancy and fetal development. கர்ப்பகால நிகழ்வுகளையும் கரு வளர்ச்சியையும் பற்றி புரிந்து கொள்ளுதல். Okay, next. Every organ system in the human body works continuously to maintain the homeostasis for the survival of the individuals. மனிதன் உயிர் வாழ்வதற்காக மனித உடலில் ஒவ்வொரு உறுப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கு. உடலை என்ன பண்ணுது, சமநிலையில் பேணுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். மனித இனம் தலைப்பதற்கு மனித இனப்பெருக்க மண்டலம் முக்கியமான ஒன்று. ஓகே, த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் எசென்சியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த ஸ்பீசிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் மே லிவ் லாங் ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் ப்ரொடியூசிங் அண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பட் ரீப்ரொடக்ஷன் இன்வெட்டபிள் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். மனிதன் உயிர் வாழ்வதற்காக மனித உடலில் ஒவ்வொரு உறுப்பு என்ன பண்ணுது, தொடர்ச்சியாக பணியாற்று உடல்லே சமநிலையை பேணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனது சந்ததியை உருவாக்காமல், ஓகே, ஒரு உயிர் தனது சந்ததியை உருவாக்காமல் தான் மட்டும் அது மட்டும் நீண்ட ஆயுடன் ஆரோக்கியமாக வாழ இயலும். ஆனால் ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகள் அழிந்து விடாமல் இப்புவியில் நிலைத்து நிற்க இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது இன்றியமையாததாகும். ஓகே, நெக்ஸ்ட். The reproductive system has 4 main functions, namely 1. To produce the gametes, namely sperms and ovum. இனச்செல்களான விந்து மற்றும் அண்டச்செல்களை உருவாக்குதல். 2. To transport and sustain these gametes. இவ்வித உருவான செல்களை கடத்துதல் மற்றும் என்ன பண்ணுது, தக்க வைத்துக் கொள்ளுதல். To nurture the developing offsprings. வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டத்தை அளித்து பேணுதல். டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். த மேஜர் ரீப்ரொடக்டிங் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் as follows. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெமட்டோஜெனிசிஸ் இனச்செல் உருவாக்கம். த ஃபார்மேஷன் ஆஃப் கேமீட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபார்மேஷன் ஆஃப் கேமீட்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனிஸ் அண்ட் oogenesis. Insemination, the transfer of sperms by the male into female genetical tract. விந்து உள்ளேற்றம், ஆண் தனது விந்து செல்களை பெண்ணின் இனப்பெருக்க பாதையில் செலுத்துறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஃபெர்டிலைசேஷன், ஃபியூசன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ்
to form zygote called fertilization. மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட்டும் இணைந்து கருமுட்டையை உருவாக்குதல், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளீவேஜ் மீன் பிளவி பெறுதல். The rabbit mitotic divisions of the zygote which convert to single-celled zygote into the multicellular structures called blastocyst. ஒற்றை செல்லான கருமுட்டையிலிருந்து விரைவாக மறைமுக செல் பிரிதல் மூலம் ஸோ மறைமுக செல் பிரிவுகள் நடந்து பல செல்களை உடைய கருக்கூலமாக மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன்ஸ். அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு யுட்டேரியன் வால். கருப்பதிதல். இம்ப்ளான்டேஷன் மீன்ஸ் கருப்பதிதல். கருப்பையிலோட உட்சுவரில் கருக்கோளம் பதிகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிளாசன்டேஷன். பிளாசன்டானாவே தாய்சே இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாசன்டேஷனா ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசன்டா விச் is intimate intimate connection between fetus and uterine wall of the mother for exchange of nutrients. பிளாசென்டனா தாய்சை மற்றும் கழிவுகளின் பரிமாற்றத்திற்காக ஏற்படுத்தப்படும் நெருக்கமான பிணைப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரலைசேஷன். மூவடுக்கு கருக்கோளமாக்கம் அப்படின்னு அர்த்தம். The process by which blastocyst is changed into the gastrula with 3 primary germ layers. முதன்மை மூளை இனச்செல் அடுக்குகள் கொண்ட மூவடுக்கு கருக்கோளமாக 3 germ layers மூவடுக்கு கருக்கோளமாக மாறுறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்கனோஜெனிசிஸ் formation of specific tissues, organ and organ system form 3 germ layers. உருப்பாக்கம் அப்படின்னு அர்த்தம். 3 மூளை இனச்செல் அடுக்குகள்லேருந்து எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 3 லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 மூளை இனச்செல் அடுக்கிலேருந்து சிறப்பு திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உருவாகுதல் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்சரைசேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா மகப்பேறு. தாயின் கருப்பையிலிருந்து சிசு வெளியேற்றம் அடைகிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்சரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை த பிரைமரி அண்ட் அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். The primary reproductive organs, namely ovary and testes, responsible for producing the ova and sperm respectively. என்ன சொல்கிறோம் இந்த ஸ்லைடில், இந்த செயல்பாடுகளை அனைத்து முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள். முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள் என்ன சொல்கிறோம் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சொல்கிறோம். செகண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசசரினாவே துணை. ஸோ துணை இனப்பெருக்க உறுப்புகளால் தான் என்ன பண்ணுது இந்த இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தோன்னா முதன்மை உறுப்புகளான எதை பிரைமரி ஆர்கன் சொல்கிறோம் ஓவரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்டகம். டெஸ்டிஸ்னால் என்ன அர்த்தம் விந்தகம். அதிலிருந்து ஆகியவற்றிலிருந்து அண்ட செல் மற்றும் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். த ஹார்மோன் செக்ரேட்டட் பை த பிட்யூட்டரி கிளாண்ட் and the gonads help in the development of the secondary sexual characteristic, maturation of the reproductive system and regulation of normal functioning of the reproductive system. என்னென்னா பிட்யூட்டரி சுரப்பியும் மற்றும் முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள்லேருந்து சுரக்கப்படும் ஹார்மோன் 2ஆம் நிலை பால் பண்புகளை அதான் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இனப்பெருக்க மண்டலம் முதிர்ச்சி அடையும் மற்றும் இயல்பான முறையில் செயல்படவோ அது மெச்சுரேஷன் ஆகிறதுக்கும் அது ஒரு இயல்பான முறையில் செயல்படுறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டு சஸ்டெயின் த கேமீட்ஸ் அண்ட் டு த நர்ச்சர் அண்ட் த டெவலப்பிங் ஆஸ்பிரிங்ஸ். அதில் துணை உறுப்புகள் அந்த அசசரி ஆர்கன் இன செல்களை கடத்துறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் வளரும் கருவிற்கு தேவையான நியூட்ரிஷனை ஊட்டமளித்து பேணுதல் அந்த வேலையை செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் 2.1 ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மனித இனப்பெருக்க மண்டலம். The male reproductive system comprise a pair of testes, accessory ducts, glands and external genitalia. Okay, first you see testes. Testes are the primary male sex organs. There are pair of ovoid bodies lying in the scrotum. The scrotum is a sac of skin that hangs outside the abdominal cavities. டெஸ்டிஸ்னா என்ன சொல்கிறோம் விந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆணோட முதன்மை பாலுறுப்புகளை அதுதான் நம்ம சொல்கிறோம். இவை ஓரினை முட்டை வடிவ அமைப்புகளாக த பேர் ஆஃப் ஓவாய்ட் பாடிஸ் ஓரினை முட்டை வடிவ அமைப்புகளாக விதைப்பையில் அமர்ந்திருக்கு. விதைப்பைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கோட்ரம். ஸோ அமைந்துள்ள அப்டாமினல் கேவிட்டி வயிற்றறையின் வெளிப்புறமாக அமைந்துள்ள ஒரு தோலால் ஆன பை போன்ற அமைப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விதைப்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Since the viable sperms cannot be produced at normal body temperature, the scrotum is placed outside the abdominal cavity to provide temperature. Temperature part 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature. இயல்பான மனித உடல் வெப்பத்தில் இயல்பான மனித உடல் வெப்பத்தில் வீரியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய என்ன பண்ணாது, இயலாது. அதனால என்ன ஆகுது, அந்த ஸ்கோட்ரம் இருக்கு இல்லையா, எனவே விதைப்பையானது வயிற்றறையின் வெளிப்பகுதியில் அமைந்து இயல்பான உடல் வெப்பநிலையை ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. ஸோ உடல் வெப்பநிலையை விட தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவான வெப்பநிலையங்களை தான் என்ன பண்ணுது, அந்த விந்தகங்களுக்கு அளிக்குது. So does the scrotum act as the thermoregulator? That is the 1 mark question. இதுவும் ஒரு 1 mark question. Does the scrotum act as the thermoregulator for spermatogenesis scrotum? விதைப்பையானது அது தெர்மோரெகுலேட்டராக என்ன பண்ணுது, செயல்படுறதுனால விந்து செல் உருவாக்கம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். விந்து செல் உருவாக்கம் நடைபெறுகிறது. ஓகேவா, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். Next, each test is covered by an outermost fibrous tunicle albuginea and is divided by septa, into about 200 to underline 200 to 250 lobules, each containing 2 to 4 highly coiled testicular tubules or seminiferous tubules which form 80% of the testicular substance or the sites for sperm production. ஒவ்வொரு விந்தகத்தில் இருக்கிற டியூனிகா அல்புஜினியா இன்னும் நாரிலை தன்மை கொண்ட வெளிப்புற உரையால் என்ன பண்ணிருக்கு, சூழப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விந்தகங்களில் என்ன இருக்குன்னா தடுப்பு சுவர்களால் 200 to 250 கதுப்புகள் என்ன அர்த்தம் அப்படின்னா செப்டா, தனித்தனி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கதுப்பும் 2 to 4 விந்தக நுண்குள்களை கொண்டிருக்கு அப்படின்னு கொண்டுள்ளன. இந்த செமினிஃபரஸ் டியூபல்ஸ் எப்படி இருக்குன்னா மிகுந்த ஒரு சுருள் தன்மையுடையதாக இருக்கு. இந்த செமினிஃபரஸ் டியூபல்ஸ் 80% விந்தக பொருட்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னா உற்பத்தி செய்யுது. அதனால தான் இது என்ன சொல்ற சைட்ஸ் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட். The stratified epitheliums of the seminiferous tubules is made of 2 types of cells, namely Sertoli cells or nurse cells and spermatogonic cells or male germ cells. Sertoli cells க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், nurse cells அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், மேல் ஜேம் செல் அப்படின்னு சொல்கிறோம். விந்தக நுண்குழலில் காணும் அடுக்கு எபிதீலியம் இருவகை செல்களை கொண்டதுன்னு சொல்கிறோம். இதில் செட்டோலி செல்கள் அல்லது நர்ஸ் செல் சொல்கிறோம். நர்ஸ் செல்னா செவிலி செல்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ஸ்பெர்மட்டோஜெனிக் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விந்து உற்பத்தி செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செட்டோலி செல்ஸ் ஆர் elongated and pyramidal and provide the nourishment to the sperm till maturation. They also secrete inhibin, that is very important, underline, inhibin a hormone which is involved in the negative feedback control of sperm production. இது நீண்ட பிரமிடு வடிவம், பிரமிடல் ஃபார்ம். ஸோ நீண்ட பிரமிடு வடிவம் கொண்ட செட்டோலி செல்கள் விந்துணுவாக்கத்தின் போது விந்துக்கள் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும், மெச்சூர் ஆகிற வரைக்கும் அதுக்கு தேவையான உணவூட்டத்தை என்ன பண்ணுது, அளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். விந்து செல்லோட உற்பத்தியின் போது அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இன்ஹிபின் என்னும் ஹார்மோனை சுரந்து என்ன பண்ணுது, எதிர்மறை பின்னோட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கின்றன அப்படின்னு. தட்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Spermatogenic cells divides metatically and differentiate to produce spermatozoa. விந்து உற்பத்தி செல்கள் அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிக் செல் குன்றல் பகுப்படைந்து மியாட்டிக்கல் டிவிஷன் குன்றல் பகுப்படைந்து முதிர்ந்த விந்து செல்களாக என்ன பண்ணுது, வேறுபாடு அதிலிருந்து என்ன ஆகுது, டிஃபரன்சியேட் ஆகுது, வேறுபாடு அடைகின்றன. நெக்ஸ்ட் interstitial cells. Interstitial cells otherwise called Leydig cell, that is very important, 2 mark 3 mark questions. Interstitial cell or Leydig cells are embedded in the soft connective tissues surrounding the seminiferous tubule. These cells are endocrine nature and secrete androgen, namely the testosterone hormone, which initiate the process of spermatogenesis. These cells are endocrine nature. 1 mark question. செமினிஃபரஸ் டியூபில் சுற்றி ஒரு சூழ்ந்துள்ள ஒரு மென்மையான இனப்பத்திசுவினில் இடையீட்டு செல்கள், அதுதான் இன்டர்ஸ்டீசியல் செல் அப்படின்னு சொல்கிறோம். லீடிங் செல் அது என்ன இருக்குது, நல்லா எம்பெடட் பொதிந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். தி செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் நேச்சர் அண்ட் செக்ரீட் ஆண்ட்ரோஜன், நேம்லி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ்,
which initiate the process of spermatogenesis அப்படின்னு சொல்கிறோம். These cells are endocrine in nature and are characteristic features of the testes and mammals. Other immunologically component cells are also present. விந்து செல் ஆக்கத்தை தொடக்கும் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் என்ன சொல்கிறது வந்து ஆண் இன ஹார்மோனை சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளமில்லா சுரப்பித்தன்மையை பெற்றுள்ள இந்த செல்கள் வந்து பாலூட்டிகளில் உள்ள விந்தகங்கள் முக்கிய பண்பாக விளங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இம்யூனோ காம்பினன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற பிற செல்களும் என்ன பண்ணுது அதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். The accessory ducts associated with the male reproductive system includes இதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. ரெடி டெஸ்டிஸ், வாசா எஃபரண்டியா, epididymis and vas deferens. நீட் டெஸ்டிஸ், வாஸ் எஃபரண்டியா அப்படின்னா விந்து நுண் நாளங்கள்னு அர்த்தம். எபிடைமிஸ் விந்தக மேல் சுருண்டக்குழல், வாஸ் டிஃபரன்ஸ் விந்து நாளங்கள். இவை வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஒரு தொடர்புடைய துணை நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். The seminiferous tubules of each tubules converge to form a tubules rectus that convey the sperm into the ready testes. விந்தக கதுப்பிலிருந்து விந்தக நுண்குழல்கள் வந்து ஒன்று சேர்ந்து டியூப்லஸ் ரெக்டஸ் என்னும் விந்து நேர் நுண்குழல்களாக நுண் கால்வாயாக மாறுது. டியூப்லஸ் ரெக்டஸ் விந்து செல்கள் ரீடெஸ்டிஸ் என்னும் பகுதிக்குள்ளே வந்து என்ன ஆகுது அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த ரெடி டெஸ்டிஸ் டியூப்லார் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த ரெடி டெஸ்டிஸ் டியூப்லார் நெட்வொர்க் ஆன் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த டெஸ்டிஸ் இஸ் a tubular network of the posterior side of the testis. The sperm leave the ready testis and enter the epidermis through the vasa efferent. விந்து செல்களில் ரீட்டின் பகுதிகளுக்கெல்லாம் அனுப்புதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நீட் டெஸ்டிங் என்பது விந்தகத்தோடைய பின் பகுதியில் அதான் போஸ்டீரியர் சைடில் ஒரு வலைபின்னல் அமைப்புள்ள அமைந்திருக்கக்கூடிய நுண்குழல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the epidermis is a single highly coiled tube that temporarily stores, that's very important, that temporarily store the spermatozoa and they undergo physiological maturation and acquire increased motility and fertilizing capacity. இந்த பகுதியிலிருந்து இதிலிருந்து வெளியேறக்கூடிய விந்து செல்கள் வந்து விந்து நுண் நாளங்கள் வழியாக விந்தக மேல் சுருள் குழலுக்குள்ளே என்ன ஆகுது உள்ளிக்க நுழையுது. அதை வந்து மிகவும் சுருண்டது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி காயில்டு, அதான் சொல்கிறேன் ஹைலி காயில்டு டியூபாக இருக்குது. இந்த எபிடெமிஸ் எப்படி இருக்குது? நல்ல ஒரு சிங்கிள் சுழல் போன்ற சுருண்டு காணப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னோம். இந்த ஒற்றை குழலில் வந்து அந்த ஹைலி காயில் டியூப் தான் என்ன பண்ணவா இருக்குது? டெம்பரரிலி ஸ்டோர்டு, தற்காலிகமாக விந்து செல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமா இருக்குது. அங்கே தான் என்னது ஒற்றை குழலில் விந்து செல்கள் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. அவை செயலிகள் ரீதியாக ஃபிசியாலஜிக்கலாக ஃபிசியாலஜிக்கல் மெச்சுரேஷன் செல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்து என்ன பண்ண அதிக இயங்கு திறனையும் கருவுற செய்யும் திறனையும் பெறுகின்றன. அதான் இன்க்ரீஸ் மோட்டாலிட்டி. அடுத்தது ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி, அதான் சொல்கிறோம் இயங்கு திறனையும் இன்க்ரீஸ் மோட்டாலிட்டியையும் ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி கருவுற செய்யும் திறனையும் பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the epididymis leads to the vas deferens and join the ducts of the seminal vesicles to form the ejaculatory duct which passes through the prostate, that's very important, and opens into the urethra. The urethra is the terminal portions of the male reproductive system. One mark question. Urethra is the terminal portion of the male reproductive system and is used to convey both urine and semen and different times. அந்த இருக்கு இல்லையா விந்தகம் மேல் சுருண்டக்குழலின் முடிவு பகுதியிலேருந்து டெர்மினல் போர்ஷனில் விந்து நாளத்துலேருந்து திறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே விந்தப்பை நாளம்னு என்ன சொல்கிறோம்னா டக்ட் ஆஃப் செமினல் வெசிக்கல் அதை தான் சொல்கிறோம். அது வந்து இணைந்து எஜாக்குலரி டக்கை வந்து என்ன பண்ணுது உருவாக்குது. விந்து உந்து நாளமானது பிராஸ்டேட் சுரப்பியை ஊடுருவி சென்று என்னது அந்த விந்து நுண்ணாளம் இருக்கு இல்லையா அது எங்கே போகுது எதன் வழியாக போகுது அப்படின்னா பிராஸ்டேட் சுரப்பியை ஊடுருவி சென்று சிறுநீர் வடிகுழாயில் அது என்னது அந்த சிறுநீர் வடிகுழாயில் ஓப்பன் ஆகுது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த எஜாகுலரி டேக்ஸ் விச் பாசஸ் த்ரூ த ப்ராஸ்டேட் அண்ட் ஓப்பன்ஸ் இன் டு த யுரேத்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் முடிவு பகுதியில் டெர்மினல் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இதன் மூலமாக தான் வெவ்வேறு நேரங்களில் சிறுநீர் மற்றும் விந்து திரவங்கள் தனித்தனியாக என்ன ஆகுது வெளியேறுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். த டெர்மினல் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் யூஸ்டு டு கன்வே போத் யூரின் அண்ட் செமன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? It originates from the urinary bladder and extends through the penis by an external opening called urethral meatus. சிறுநீர் வடிகுழாய் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யூரினரி பிளாடர். ஓகே, யூரினரி பிளாடர் சிறுநீர் பை. இந்த சிறுநீர் வடிகுழாய் யூரினரி பிளாடர் சிறுநீர் பையிலிருந்து தொடங்கி ஆண்குறி வழியாக, அந்த ஆண்குறினா பீனிஸ் வழியாக சென்று அதன் நுனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறுநீர புறத்துவாரத்தின் வழியாக என்ன பண்ணுது, வெளியில திறக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Next slide. The accessory glands of the male reproductive systems include the pad of seminal vesicles and bulbourethral glands, also called Cowper's glands. One of the 3 mark question, 2 mark question. And a single prostate gland. The seminal vesicle secretes an alkaline fluid called seminal plasma. என்னன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரினை விந்து பைகளையும் செமினல் வெசிக்கல் அண்ட் கௌபர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அந்த ஓரின பல்போயுரெத்ரல் சுரப்பிகள் மற்றும் ஒற்றை பிராஸ்டேட் சுரப்பிகள் துணை சுரப்பிகளாக செயல்படுது. இப்போ இது கேட்கலாம், செமினல் வெசிக்கல்ஸும் பல்போயுரெத்ரல் கிளாண்ட்ஸும் எப்படி என்ன சொல்கிறோம், கௌபர் கிளாண்ட் சொல்கிறோம். இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அசசரி கிளாண்ட்ஸாக அழைக்கப்படுது, துணை சுரப்பிகளாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த செமினல் பிளாஸ்மா கண்டைன்ஸ், அந்த செமினல் பிளாஸ்மாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரக்டோஸ், sugar, ascorbic acid, prostaglandins and a coagulating enzymes called vesiclase which enhance the sperm motility. The bulbourethral glands are inferior to the prostate and the secretion also help in the lubrication of the penis. அந்த செமினல் பிளாஸ்மா திரவத்தில் என்ன இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குன்னு சொன்னோம், அஸ்கார்பிக் அமிலம், பிராஸ்டோகிளாண்டிகள் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கக்கூடிய விந்து திரவத்தை என்ன பண்ணுது, அப்படியே உறைய வைக்கும் நொதியான வெசிக்லேஸ், அதுவும் இங்கே தான் காணப்படுதுன்னா அப்படின்னா இந்த இதில் தான் இந்த கிளான்ஸில் தான் காணப்படுது. இந்நொதி விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துறதும் இல்லாமல் புரோஸ்டேட் சுரப்பியோட கீழ்ப்புறமாக, அந்த சுரப்பியோட கீழ்ப்புறத்தில் என்ன இருக்குது, பல்போயுரெத்ரல் சுரப்பி காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னோம், வளவளப்பான உயவு பொருளை சுரக்கின்றன. அதை நம்ம என்ன சொன்னோம், இட்ஸ் செக்ரீஷன் ஆல்சோ ஹெல்ப் இன் த லூப்ரிகேஷன் ஆஃப் பீனிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். The prostate encircles the urethra and is just below the urinary bladder and secretes a slightly acidic fluid that contains citrate, several enzymes and prostate specific antigen. prostate சுரப்பியானது சிறுநீர் பையினோட அடியில் சிறுநீர் பை இருக்குல்ல, யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிறுநீர் பையினோட அடியில் சிறுநீர் வடிகுழாயை சூழ்ந்தமைந்துள்ளதுன்னு சொல்கிறோம். இது லேசான அமிலத்தன்மையை கொண்ட திரவத்தை சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரவத்தில் பார்த்தோன்னா சிட்ரேட் அப்படின்னு சொல்கிற பலவித நொதிகள் மற்றும் prostate சுரப்பிகளுக்குரிய அந்த ஆன்டிஜனும் அதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு semen or seminal fluid அப்படின்னு சொல்கிறோம். The semen or seminal fluid is a milky white fluid which contains sperms and the seminal plasma secreted from the seminal vesicle. The prostate glands and bulbourethral glands. The seminal fluids act as the transport mediums, provides the nutrients, contains chemicals that products activate the sperms and also facilitate their movement. விந்து பைகள், prostate சுரப்பி, பல்போயுரெத்ரல் சுரப்பிகள்ல இருந்து விந்திகள் செமினல் பிளாஸ்மா ஆகியவற்றை கொண்ட பால் போன்ற வெண்மை நிற திரவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விந்து திரவம் அப்படின்னு சொல்கிறோம். செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விந்து செல்களை கடத்தும் ஊடகமாகவும் உணவூட்டம் அளிப்பதற்காகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் விந்து செல்களை பாதுகாப்பதற்கும் அதனுடைய இயக்கத்திற்கு தேவையான வேதிப்பொருட்களையும் கொண்டிருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமன். ஓகேவா? த டிரான்ஸ்போர்ட் மீடியம் செமினல் ஃப்ளூயிட் ஆக்ட் அஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் சொன்னோம். ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ட் கண்டென்ட், கெமிக்கல் தட் ப்ரொடெக்ட் அண்ட் ஆக்டிவேட் த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபேக்லிட் தட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த 3 mark கொஸ்டின். Final slide, last topic நம்ம வந்தாச்சு. So final slide, the penis is a male external genitalia functioning as a copulatory organ. It is made of special tissues that help in the erection of penis to the flagellate. The insemination, the enlarged end of the penis called glands. Penis is covered by loose fold of skin called foreskin or prepuce. பீனிஸ் அப்படின்னு சொல்கிறது ஆண் குறி என்பது ஆணின் கலவி உறுப்புகளாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம்.
புற இனப்பெருக்க உறுப்புகளாகவும் இருக்குது. இது விரைப்புத்தன்மைக்கு உதவி புரியும் சிறப்பு வகை திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். உந்து உள்ளேற்றம் எளிதாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்குறியோட பருத்த முனைப்பகுதி என்ன சொல்கிறோம்னா கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நுனித்தோல் அதுக்கு பேர் ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முனைத்தோலை பெர்க்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ற தளர்வான தோலால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Next, I will see next video, female reproductive system. Thank you.